السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. பீகாருடைய சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய நிக்காபை பிடித்து இழுக்கிறார், முகத்தரையை பிடித்து இழுக்கிறார், ஹிஜாபை பிடித்து இழுக்கிறார். நம்முடைய நாட்டில் எத்தனையோ பேர் சுதந்திரத்துக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. பல ரீதியான சுதந்திரம், தெரு நாய்களுக்கு கூட சுதந்திரம் இருக்குது. அது எவ்வளோ ஆபத்தை கொடுத்தாலும் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அதை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, போராடுறதுக்கு கூட்டம் இருக்குது. பெண்கள் கவர்ச்சியாக ஆடை உடுக்கிறது அவர்களுடைய விருப்பம், அவளுடைய உரிமை, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கேட்கக்கூடாது. அப்படி பேசினா பெண்ணியவாதிகள் வருவாங்க. இப்படி சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு செயற்பாட்டாளர்கள், நல்ல மக்கள், சமூக சிந்தனையுடையவர்கள், இவர்கள்லாம் எல்லா இடங்களிலிருந்தும் குதித்தோடி வந்து அவர்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவாங்க. இங்க ஒரு முஸ்லிம் பெண் மாலஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மாலஸ்டிங்னா இது அந்த பெண்ணை அவமதித்த ஒரு செயல். இதெல்லாம் பேக் ஆஃப் த கேமரால நடக்கல, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இந்த உலகமே பார்க்குது. அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. இந்த அரசியல்வாதிகள், இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கண் உறுத்தும் முஸ்லிம்கள், அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த வேல்யூஸ், இதெல்லாம் வந்து அவர்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம் சகோதரிகள் மீண்டும் உறுதியாகணும். ஹிஜாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நாங்கள் அணிந்தே இருப்போம், இதே நிலையில் வாழ்வோம், இதே நிலையில் மரணிப்போம் என்கின்ற உறுதியை நாம் எடுக்கணும். சோஷியல் மீடியாக்கள்ல எத்தனையோ என்னுடைய சகோதரிகள், இது ஒரு படிப்பினை. அந்த பெண்ணை பாருங்க, இந்த சமூகத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய அடையாளமான ஹிஜாபை அவமதிக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்திருக்குது. நீங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க? ரியாக்ட் எப்படி பண்ணணும் தெரியுமா? ஹிஜாபை சரியான முறையில் அணிந்து செய்யணும். இனிமேயும் கலர் ஃபர்தா, இனிமேயும் வந்து அலங்காரம், ஃபர்தாங்கிற பேர்ல ஒரு அலங்காரம், இனிமேயும் மேக்கப் போட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது இன்ஸ்டாகிராம்ல, இதெல்லாம் நிப்பாட்டுங்க. ஒரு பக்கம் வந்து ஹிஜாபுடைய கண்ணியம் அது வந்து காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் பெண்களுடைய அடையாளத்தை இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து அவமதிக்கக்கூடிய செயல் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நாமே நம்மள சில பேரை வந்துட்டு ஹிஜாபை அவமதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம மாறணும். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் மீண்டும் நம்மை ஈமானில் உறுதியாக்கணும் அப்படிங்கக்கூடிய நசீஹத்தை என்னுடைய சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.